நீங்க உங்க குழந்தைங்கள ஜட்ஜ் பண்றீங்களா? அது எப்படி நாங்க ஜட்ஜ் பண்ணுவோம்? நான் சொல்லட்டுமா? என்னோட மூத்த பிள்ளை நல்லா படிக்கும். சின்ன பிள்ளை சரியா படிக்காது. மூத்த குழந்தை ரொம்ப பொறுமைசாலி. சின்ன பொண்ணு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. என் மூத்த பொண்ணு எப்படினாலும் வேலைக்கு போயிடுவா. ஆனால் சின்ன பொண்ணு நினச்சாதான் பயமாக இருக்குது. இந்த வார்த்தை பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைய நினச்சா பயமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட பேரண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, மூத்த பொண்ணா அதுவா அவளுக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது, ஆனால் சின்ன பொண்ணு அப்படி கிடையாது, பயங்கர ஸ்மார்ட்டுன்னு. பட் எனக்கு தெரியும் யார் ஸ்மார்ட்டு, யார் கேடி, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். பட் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது குழந்தைங்களை எப்போதுமே. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, சில பேரண்ட்ஸ் என் பொண்ணு பயங்கர கோபம் வரும், அவளுக்கு லேசாக ஒன்று சொன்னாலே போதும், அவள் அவ்வளோ அடம்பிடிப்பா. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே குழந்தைங்கக்கிட்ட சொல்லும்போது ஓகே நம்ம உண்மையிலே அடம்பிடிக்கிற கேரக்டர் தான் போல இருக்குன்னு அவங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட என் பொண்ணு இந்த பொண்ணு அடம் பிடிக்கும், இந்த பையன் ரொம்ப கோவப்படுவான், இந்த பையன் நல்லா படிப்பான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ ஒரு நல்ல டீச்சராக உங்களுக்கு என்னை தெரியும். ஆனால் நான் 8th வரைக்கும் நான் நல்லாவே படிக்க மாட்டேன். 8th வரைக்கும் என் கூட படித்தவங்கலாம் இப்போ என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. டீச்சரா நீயா, அதுவும் டெட்டு பாஸ் பண்ணியா அப்படின்னு யோசிப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. நம்ம எப்படி தான் வளர்த்தாலும் அவங்க சூழ்நிலைகள் அவங்கள மாற்றும். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனே நடக்கும். சின்ன பிள்ளையில நம்ம ஒருத்தங்களை வச்சுட்டு அவங்க அதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் இருப்பாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ணவே முடியாது. எப்போதுமே குழந்தைங்க கிட்ட உன்னால் முடியும் அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், குழந்தைங்க அவ்வளோ நல்லா படிப்பாங்க, ஆனால் அவ்வளோ குறை சொல்லுவாங்க குழந்தைங்கள எங்ககிட்ட. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், வேணா அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணா படித்து வேலைக்கு அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய அறிவு இருக்கும். நம்மளால் யோசிக்க முடியாததை கூட குழந்தைங்க ரொம்ப நல்லாவே யோசிப்பாங்க. நம்ம குழந்தை நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம வேலையை பார்த்தாலே போதுமானது. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. குழந்தைங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி வளர்ந்தவொன்னே இருக்கவே மாட்டாங்க.